ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டுக்கும், அதாவது நம்ம ஸ்போக்கன் ஹிந்திக்கும் ப்ளஸ் வந்து பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய மத்தியமாவில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன்ஸ், அதில் வந்து 7th லெசன் தி யூசேஜ் ஆஃப் ஹோனா அண்டு படுனா இவைகளின் உபயோகம். ஓகேவா, ஹோனா படுனா இதை வந்து ஹிந்தியில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சென்டென்ஸில் அப்படின்றத வந்து நாம் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்போக்கன் ஹிந்திக்கும் வந்து இந்த ஹோனா படுனா அப்படின்ற வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு உபயோகரமானது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோனா படுனா அப்படின்றதுனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத, ஃபஸ்ட்டு கிராமர் என்ன அப்படின்றது நம்ம பேக் சைடில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். In the above expressions, hona indicates necessity and paduna indicates obligation or compulsion. மேற்கண்ட வாக்கியங்களில் ஹோனா ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹோனா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். படுனா என்பது கட்டாயம். ஓகேவா, ஹோனா அப்படின்றது ஒரு செயலை செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை குறிக்குது. ஓகேவா, அதே படுனா அப்படின்ற போது அந்த செயலை செய்ய வேண்டியதனுடைய கட்டாயம். ஓகேவா, இந்த செயலை வந்து கண்டிப்பாக மஸ்ட் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதனுடைய கட்டாயம். ஓகேவா, நெக்ஸ்ட் தி சப்ஜெக்ட் ஆஃப் ஹோனா அண்ட் படுனா இஸ் ஆல்வேஸ் இந்த டேட்டிவ், அதாவது ஹோனா படுனா இவைகளின் எழுவாய் எப்பொழுதும் கோ 4ஆம் வேற்றுமை உருபுடன் சேர்ந்தே வரும். இங்கே எழுவாய் அப்படின்றது சப்ஜெக்ட் அப்படின்றத வந்து என்னென்னா, இப்போ ராம் உஸ்கோ இந்த அதாவது உஸ் அவன் இவன் ராம் அப்படின்னு அந்த எழுவாய் சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ஹோனா படுனா அப்படின்ற அந்த வார்த்தை வந்தாலே, அந்த கட்டாயம் அவசியம் அப்படின்ற வார்த்தை வரும்போதே சப்ஜெக்டோட ப்ளஸ் கோ அப்படின்ற அந்த வேற்றுமை உருபு சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து நாம் இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ராம் கோ ஜானா ஹோகா, இது வந்து ராம் ஜானா ஹோகா அப்படின்றது தவறான வாக்கியம் சொல்கிறாங்க. இது நம்ம ஏன் அப்படின்றத முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தா தெரியும். ராமுக்கு போக வேண்டியது அவசியம், ராமுக்கு இது செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஹிந்தியில். ஓகேவா, ராம் இதை ராம் இதை செய்யணும், ராம் இதை போகணும் கட்டாயம் அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லாமல், ராமுக்கு இந்த விஷயம் செய்ய வேண்டியது அவசியம், அவளுக்கு இந்த விஷயத்தை செய்ய வேண்டியது அவசியம், அவனுக்கு இது அவசியம் அப்படின்னு அந்த கோ அப்படின்ற வேற்றுமை உருவோடு தான் வரும். இங்கே பாருங்க, உஸ் பிளஸ் கோ, அதாவது வஹு பிளஸ் கோ, உஸ்கோ அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இது நம்ம சென்டென்ஸ் ஃபார்மில் பார்க்கும்போது இது என்ன அப்படின்றது தெரியும். ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிறவங்களும் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தயவு செய்து பாருங்கள். ஓகேவா, இதெல்லாமே வந்து பேசிக்கான விஷயங்கள். அதுதான் ஹிந்திக்கு வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலும் கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே கற்றுக்குறோம். ஸோ த யூசேஜ் ஆஃப் ஹோனா அண்டு படுனா இவைகளின் உபயோகம். ஆஜ் முஜே ஷஹர் ஜானா ஹை, ஆஜ் முஜே ஷஹர் ஜானா ஹை, ஆஜ் அப்படின்னா இன்று, முஜே நான், ஷஹர் பட்டணம், ஜானாஹை போக வேண்டி இருக்கிறது. அப்போ இங்கே முஜே அப்படின்றது முஜுகோ அப்படின்றதுனுடைய தான் அந்த கோவோட தான் சேர்ந்து வருது இல்லையா, மேம் ப்ளஸ் கோ முஜே, முஜுகோ. அப்போ இன்று ஐ ஹாவ் டு கோ டு தி டவுன் டுடே, ஐ ஹாவ் டு கோ டு தி டவுன் போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு அந்த கட்டாயமோ அவசியமா அந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், கோ அப்படின்ற உருவோட சேர்ந்து வருது. ஓகேவா, படுனா ஹோனா அப்படின்றதெல்லாம் அந்த நா அப்படின்றத நம்ம சேர்ந்து சொல்கிறோம். ஓகேவா, இங்கே நா அப்படின்றது ஹோனா படுனா அப்படின்றதற்கான அந்த விஷயங்களாக வருது. ஐ ஹாவ் டு கோ டு தி டவுன் டுடே, முஜே தும்சே ஏக் பாத் கஹனி ஹை, ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் திங், முஜே நான், தும்சே உன்னிடம், ஏக் பாத் ஒரு விஷயம், கஹனிஹை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஓகேவா, சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்த இதுல இருந்து உங்களுக்கு அந்த வேர்டே வந்து தனியாக வருது. ஓகேவா, ஹோனா படுனா அப்படின்றது. அப்போ கியா ஏ சப் காம் முஜே ஹி கர்னா ஹோகா, கியா ஏ அதாவது நம்மளுக்கு தெரியும் கொஷின் வேர்டாக இருந்தது, கொஷின் சென்டென்ஸாக இருந்தது அப்படின்னா கியான்ற வார்த்தை முன்னாடி வரும் அப்படின்னு. அப்போது ஏ சப்பு காம், அப்போது இந்த வேலை எல்லாம் முஜேஹி கர்னா நானே தான் செய்ய வேண்டி இருக்குமா அப்படின்னா, அப்போ செய்ய வேண்டிய அந்த விஷயம் வந்து ஏற்படுமா, போனா அப்படின்றது நம்ம இங்கே என்னென்னு பார்த்தோம்,
அவசியம். அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் இந்த செயலையெல்லாம் நானே செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா, நானே தான் செய்யணுமா அப்படிங்கும்போது அப்போ இங்கே ஹோகா, கியா ஏ சப் காம் முஜே ஹி கர்னா ஹோகா. இது எல்லாமே இது வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆண் பாலா பெண் பாலா அதை பொறுத்து அந்த ஹோகா ஹோகி அது வந்து மாறும். ஓகேவா, அது வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் அது ஆண் பாலா பெண் பாலா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத பொறுத்து மாறுபடும். இந்த வேலைகளை எல்லாம் நானே செய்ய வேண்டி இருக்குமா. அடுத்து கல் உஸ்கோ டாக்டர் கே யஹா சே தவா லானி ஹோகி. கல் அப்படின்னா நாளை, உஸ்கோ அவன் வந்து டாக்டர் கே யஹா டாக்டரிடம் போய் யஹா சே தவா லானி ஹோகி. தவா அப்படின்னா மருந்து, லானி ஹோகி வாங்க வேண்டி இருக்கும். நான் வந்து நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்துகள் வாங்கி வர வேண்டி இருக்கும் அப்படிங்கும்போது லானி ஹோகி என்ன வாங்கி வர வேண்டும், மருந்து வாங்கி வர வேண்டும். ஸோ தவா லானி ஹோகி. அப்போ he will have to bring medicine from the doctor's house tomorrow. டாக்டரிடமிருந்து நாளை அவன் மருந்து வாங்கி கொண்டு வர வேண்டி இருக்கும். அடுத்த முஜே இஸ் घड़ी के लिए 1000 रुपये देने पड़े. முஜே நான், அதாவது முஜே இங்கே வந்து முஜே அப்படின்றது மே ப்ளஸ் கோ. ஓகேவா, இஸ் घड़ी के लिए இந்த கடிகாரத்திற்காக 1000 ரூபாயே 1000 ரூபாயை தேனே படே கொடுக்க நேர்ந்தது. அந்த விஷயம் செய்ய வேண்டி இருந்தது, நேர்ந்தது அப்படிங்கும்போது நம்ம என்னவன்னு பார்த்தோம், படுனா. அப்போ அந்த கட்டாயம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே படே. முஜே இஸ் घड़ी के लिए 1000 रुपये देने पड़े. இங்கே 1000 रुपयेன்றனால அங்கே படே அப்படின்னு வந்திருக்கு ப்ளூரல்ல. ஐ ஹேட் டு பே ₹1000 ஃபார் திஸ் வாட்ச். நான் இந்த கடிகாரத்திற்காக 1000 ரூபாய் கொடுக்க நேர்ந்தது. அடுத்த 6th one, முஜே ஆஜ் ஹி கொல்கத்தா ஜானா படேகா. முஜே நான், எனக்கு, அதாவது நம்ம சொல்லும் போது நான்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க சொல்லும் போது எனக்கு இன்னைக்கு வந்து போக வேண்டி இருக்கு, எனக்கு இந்த செயலை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு தான் வரும். ஓகேவா, ஹிந்தியில் ஆஜ் ஹி கொல்கத்தா இன்றே வந்து கொல்கத்தாக்கு ஜானா படேகா போக வேண்டி இருக்கிறது. அப்போ போக நேரிடும். ஐ ஷால் ஹாவ் டு கோ டு கொல்கத்தா டுடே இட்செல்ஃப். நான் இன்றே கொல்கத்தா போக நேரிடும். அடுத்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஹோனா படுனா அப்படின்றது வந்து ரூட் வேர்ப். ஓகேவா, ஸோ அந்த வேர்டை வந்து நாம் அங்கே சிங்குலரா ப்ளூரலா ஆண்பாலா பெண்பாலா அப்படின்றத பொறுத்து ஹோகாவா ஹோகியா படாவா படேவா படேகாவா அப்படின்றது மாறும். ஓகேவா, அப்புறம் வந்து அது பாஸ்டா ப்ரெசண்டா அதை பொறுத்தும் அந்த வார்த்தைகள் மாறும். அதனால தான் சொல்கிறோம், பேசிக்லேருந்தே தயவு செய்து நல்லா படிங்க. உடனே எடுத்த உடனே யாருக்காக இருந்தாலும் வராது. ஓகேவா, அதுக்குன்னு இட்செல்ஃப் ஒரு டைம் எடுத்துக்கணும். போக போக நம்ம மெதுவாக அப்படியே கற்றுக்கிட்டே வரலாம். ஓகேவா, ஆனால் கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எடுக்கிற லெசன்ஸ் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா உங்களுக்காக தான் வீடியோஸ் எடுக்கிறேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலை வந்து இன்னும் மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் ஏர்ன் பண்ணல அப்படின்றது நான் 5 இயர்ஸாக எதுவுமே ஏர்னிங்கெல்லாம் இல்லாமல் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே காட்டியிருக்கு இல்லையா, இந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் மூலியமாகவும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரி அமௌண்ட் செலுத்துறது இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும். உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதை போட்டுட்டு அதற்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் அதற்கான ஒரு விஷயமா வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு ரிப்ளைவாக இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறேன். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, 7th ஒன் வந்து गरीबों को ही सब कुछ सहना पड़ता है. गरीबों को ही ஏழைகளுக்கு தான். ஓகேவா, ஏழைகளுக்கு தான் வந்து எல்லாவற்றையும் சபு குச்சு எல்லாவற்றையும் சஹனா படுத்தாக பொறுத்து கொள்ள நேரிடுகிறது. அவங்களுக்கு தான் அந்த விஷயம் வந்து எல்லாமே பொறுத்து கொள்ள நேரிடுற மாதிரி அமைஞ்சிருது அப்படிங்கும்போது அப்போ படுத்தாகை. தி புவர் அலோன் ஹேவ் டு பேர் எவ்ரிதிங். ஏழைகள் தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள நேரிடுகிறது. 8th ஒன், मुझे इंडियन प्रेस से यह किताब खरीदनी पड़ी. मुझे நான் இந்தியன் பிரஸ்
எனக்கு இந்த புக்கை வந்து இந்தியன் அச்சகத்திலிருந்து கிதாப் இந்த புத்தகம் கரித்னி படி வாங்க நேர்ந்தது. ஐ ஹேட் டு பை திஸ் புக் ஃப்ரம் தி இந்தியன் பிரஸ். நான் இந்தியன் அச்சகத்திலிருந்து இந்த புத்தகம் வாங்க நேர்ந்தது. அடுத்து 9th ஒன் லாஸ்ட். ஷாயது தும்கோ பி மேரே சாத் ஆனா படேகா. ஷாயத் அப்படின்னா ஒரு வேளை வந்து பெர்ஹப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில். ஒரு வேளை வந்து நீ என் கூட வர நேரிடலாம், வர மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சிடலாம், சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ ஷாயத் அப்படின்னா ஒரு வேளை, தும்கோ பி நீயும் கூட, மேரே சாத் என்னுடன், ஆனா படேகா வர நேரிடும். Perhaps you too will have to come with me. ஒரு கால் நீயும் என்னுடன் வர நேரிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் செலுத்தியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. அது போக ஸ்போக்கன் ஹிந்திக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிராமர் போர்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.